யமனுக்குள்ளே மீண்டும் உள்நாட்டு போரை ஆரம்பித்த அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும். சவுதி அரேபியாவின் கூட்டுப்படைகளுக்கு எதிராகவும் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூட்டுப்படைகளுக்கு எதிராகவும் உச்ச பதிலடி தாக்குதல்களை மேற்கொண்ட யமன் ஹவுதி இராணுவத்தினர். காசா தொடர்பாக டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்களும் அபு உபைதா அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்களும். டெல் அவீவ் பிரதேசத்தினை இலக்கு வைத்து மீண்டும் தாக்குதல்களை மேற்கொண்ட யமன் ஹவுதி இராணுவத்தினர். இஸ்மாயில் ஹனியா அவர்களை நாங்கள் தான் படுகொலை செய்தோம் என ஒப்புக்கொண்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு. ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான மிக முக்கியமான பாதுகாப்பு ஒப்பந்தமும் இரு தரப்பினருக்கும் இடையிலான அடுத்த கட்ட பொருளாதார ஒப்பந்தமும் வருகின்ற ஜனவரி மாதம் கையொப்பமிடப்படும் என ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இரு நாடுகளுக்கு இடையிலே மேற்கொள்ளப்பட போகும் விரிவான பாதுகாப்பு ஒப்பந்தமும் விரிவான பொருளாதார ஒப்பந்தமும் ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்தும் என்றும் இது மத்திய கிழக்கு பிராந்தியத்திலும் மிகப்பெரிய மாற்றத்தினை ஏற்படுத்தும் என்றும் ரஷ்ய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அத்தோடு கடந்த 2 தசாப்தங்களாக ஈரானினுடைய அரசை வீழ்த்துவதற்காக மேற்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் ஈரானினுடைய அரச கட்டமைப்பினை முழுமையாக வீழ்த்துவதற்காக மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து வேலை திட்டங்களும் தோல்வியில் முடிவடைந்திருப்பதாக அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் வெளிப்படையாக தெரிவித்துள்ளார். கடந்த 20 வருடமாக ஈரானினுடைய தலைமைகளை வீழ்த்துவதற்காகவும் ஈரானுக்குள்ளே புரட்சிகளை ஏற்படுத்துவதற்காகவும் ஈரானிய அரசியல் களத்தினை தலைகீழாக மாற்றுவதற்காகவும் நாங்கள் எல்லா விதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வந்திருக்கின்றோம். ஆனால் எங்களுடைய இந்த வேலை திட்டங்கள் முழுமையாக வெற்றி பெறவில்லை. ஈரானினுடைய அரசியல் கட்டமைப்புகளை முழுமையாக வீழ்த்துவதற்கான வேலை திட்டங்கள் வெற்றி பெறவில்லை என வெளிநாட்டு விவகாரங்கள் தொடர்பான கலந்துரையாடலின் போதே அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் தெரிவித்துள்ளார். ஆனால் அமெரிக்கா இன்னும் ஈரானிய தலைமைகளை வீழ்த்துவதற்கான முயற்சிகளை கைவிடவில்லை. ஈரானுக்குள்ளே புரட்சிகளை ஏற்படுத்துவதற்கும் ஈரானுக்குள்ளே கலவரங்களை ஏற்படுத்துவதற்கும் ஈரானின் ஸ்திர தன்மையை நிலைக்குலைய செய்வதற்கும் அமெரிக்க தரப்பினர் எல்லா விதமான வேலை திட்டங்களையும் தொடர்ச்சியாக மேற்கொண்டுதான் வருகின்றார்கள். இதற்கமைவாக மறைமுகமாக ஈரானுக்குள்ளே பல கூலிப்படைகளை உருவாக்குவதற்கும் அமெரிக்க தரப்பினர் எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். இருப்பினும் ஈரானிய தலைமைகள் அமெரிக்காவுடைய ஆதரவு பெற்றிருக்கக்கூடிய கூலிப்படைகளை முழுமையாக நசுக்கி வருகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் ஈரானுக்குள்ளே தொடர்ச்சியான பயங்கரவாத தாக்குதல்களும் திட்டமிடப்பட்டு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஈரானின் ஸ்திரத்தன்மையை நிலைக்குலைய செய்வதற்காக எல்லா விதமான வேலை திட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மேலும் ஈரானிய தலைமைகளும் இந்த பயங்கரவாதிகளை முழுமையாக அழிப்பதற்காகவும் இந்த பயங்கரவாத தாக்குதல்களில் இருந்து ஈரானை பாதுகாப்பதற்காகவும் எல்லா விதமான முன்னெச்சரிக்கை வேலை திட்டங்களையும் முன்னெடுத்துள்ளார்கள். அடுத்து ஈரானின் IRGC குதுஸ் படையினுடைய தலைமை தளபதி ஹுசைன் சலாமி அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான ட்ரூ ப்ராமிஸ் தாக்குதலின் போது எங்களுடைய மிக முக்கியமான ஏவுகணைகளை எங்களுக்கு எதிர்ப்பு அச்சுகளுக்கு வழங்கி இருக்க முடியும். இருப்பினும் நாங்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக நேரடியான தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டும் என்றே முடிவு செய்தோம். எங்களுடைய எதிரிகளுக்கு எதிராக நேரடியான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம். மேலும் எங்களுடைய எதிரிகளுக்கு நான் ஒரு விடயத்தினை கூறிக்கொள்கின்றேன். இறைவனின் உதவியுடன் நாங்கள் வலிமையாகவே இருக்கின்றோம். எங்களுடைய அழிவு சக்தி நீங்கள் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு அப்பாற்பட்டதாகவே காணப்படுகின்றது. எங்களுடைய வினைத்திறனான ஆயுதங்களுடைய அழிவு சக்தியை பற்றி நீங்கள் இன்னும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் செய்யக்கூடிய முதலாவது தவறு உங்களுடைய இறுதி காலமாகவும் கடைசி காலமாகவும் மாறிவிடும். சமீபத்திய ஆண்டுகளில் எதிர்ப்பு அச்சுக்களை வளப்படுத்துவதற்காக நாங்கள் பல்வேறு பற்ற வேலை திட்டங்களை முன்னெடுத்திருந்தோம். அதிலும் குறிப்பாக எதிர்ப்பு அச்சுக்களை தன்னிறைவை கொண்ட எதிர்ப்பு அச்சுகளாக மாற்ற வேண்டும் என்பது எங்களுடைய மிக முக்கியமான வேலை திட்டமாக காணப்பட்டது. இதற்கமைவாக தற்போது எதிர்ப்பு அச்சுக்கள் அவர்களுக்கு தேவையான ஆயுதங்களை அவர்களே உற்பத்தி செய்து கொள்கின்றார்கள். எதிர்ப்பு அச்சுக்கள் ஒரு பொழுதும் எங்களுடைய ஆயுதங்களில் தங்கியிருப்பதில்லை. இவற்றினை நீங்கள் எதிர்காலத்திலும் நன்றாக உணர்ந்து கொள்வீர்கள். மேலும் நாங்கள் இறுதி வரை எதிர்ப்பு அச்சுகளுக்கு முழுமையான ஆதரவை வழங்குவோம். எங்களுடைய முழுமையான ஆதரவுகளும் உதவிகளும் எதிர்ப்பு அச்சுக்கு வெளிப்படையாகவே மேற்கொள்ளப்படும் என IRGC குதுஸ் படையினுடைய தலைமை தளபதி ஹுசைன் சலாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஈரான் மேற்கொள்ள போகின்ற ட்ரூ ப்ராமிஸ் 3 தாக்குதலை தடுத்து நிறுத்துவதற்காக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அடுத்த கட்ட வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றது. இதற்கமைவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் உச்செச்சரிக்கையில் வைத்துள்ளது. அமெரிக்காவினால் வழங்கப்பட்ட தாட் வான் பாதுகாப்பு அமைப்பினை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் நெகவ் பிரதேசத்திலே நிலைநிறுத்தியுள்ளது. குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் அணுசக்தி நிலையங்களை பாதுகாப்பதற்காகவே இந்த தாட் வான் பாதுகாப்பு அமைப்பும் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் தாண்டி ஈரானினுடைய ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் வீரியமான தாக்கத்தினை ஏற்படுத்தும் என அதிகளவான இஸ்ரேலிய
இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஆய்வாளர்கள் நம்புவதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளன. அடுத்து ஹமாஸினுடைய முன்னாள் அரசியல் தலைவராக இருந்த இஸ்மாயில் ஹனியா அவர்கள் தெஹ்ரானில் வைத்து படுகொலை செய்யப்பட்டிருந்தார். இவ்வாறு இஸ்மாயில் ஹனியா அவர்கள் தெஹ்ரானில் வைத்து படுகொலை செய்யப்பட்டதற்கு பிறகு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு குறித்த படுகொலை தொடர்பாக எந்த விதமான கருத்துக்களையும் வெளியிட்டிருக்கவில்லை. இஸ்மாயில் ஹனியா அவர்களுடைய படுகொலைக்கு பொறுப்பு கூறுவதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெரிவித்திருக்கவில்லை. இதன் மூலமாக பல சந்தேகங்களையும் பிளவுகளையும் ஏற்படுத்த முடியும் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு திட்டமிட்டிருந்தது. இருப்பினும் தற்போது நாங்கள் தான் இஸ்மாயில் ஹனியா அவர்களை படுகொலை செய்தோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய பாதுகாப்பு அமைச்சர் ஒப்புக்கொண்டுள்ளார். இவ்வளவு நாளாக ஒப்புக்கொள்ளாத இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தற்போது இஸ்மாயில் ஹனியா அவர்களை படுகொலை செய்தது நாங்கள் தான் என ஒப்புக்கொண்டுள்ளது. நேற்றிரவு நெட்டன்யாஹு ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்திருந்தார். மத்திய கிழக்கினை மாற்றுவதற்கான அடுத்த கட்ட வேலை திட்டங்களை நாங்கள் ஆரம்பித்து விட்டோம். எங்களுடைய வேலை திட்டங்கள் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதற்கமைவாக யமன் ஹவுதியினுடைய உட்கட்டமைப்புகளை முழுமையாக தரைமட்டமாக்குமாறு நான் இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய வான்படைகளுக்கு கட்டளையிட்டுள்ளேன். யமனிலே நாங்கள் மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்கள் முதல் தாக்குதல்களும் அல்ல, கடைசி தாக்குதல்களும் அல்ல. எங்களுடைய புதிய திட்டங்களுக்கு அமைவாக நாங்கள் யமனுக்குள்ளே அடுத்த கட்ட தாக்குதல்களை மேற்கொள்வோம் என நெட்டன்யாஹு ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். நெட்டன்யாஹுவின் இந்த கருத்துக்களை தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாங்கள் தான் இஸ்மாயில் ஹனியாவையும் யஹ்யா சின்வரையும் ஹசன் நஸ்ருல்லா அவர்களையும் படுகொலை செய்தோம். இதே போன்று யமன் அன்சாருல்லாவினுடைய தலைமைகளுடைய தலைகளையும் நாங்கள் துண்டிப்போம். யமனிலே இருக்கக்கூடிய மூலோபாய பிரதேசங்களையும் யமன் ஹவுதி இராணுவத்துடைய கட்டளை தளங்களையும் முழுமையாக தரைமட்டமாக்குவோம். சிரியாவிலே அசாதினுடைய ஆட்சியை வீழ்த்தியதை போன்று யமனிலே அன்சாருல்லாவினுடைய ஆட்சியையும் நாங்கள் முழுமையாக வீழ்த்துவோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். இவ்வாறு நெட்டன்யாஹுவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சரும் கருத்துக்களை வெளியிட்டதை தொடர்ந்து யமன் அன்சாருல்லாவினுடைய ஊடக பேச்சாளர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாங்கள் அமெரிக்காவையோ இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பையோ கண்டு பயப்பட போவதில்லை. நாங்கள் ஒரு பொழுதும் இவர்களுடைய தாக்குதல்களுக்கு அஞ்ச போவதில்லை. காசாவுக்காக போராடுவது எங்களுடைய கடமைகளில் ஒன்றாகும். பலஸ்தீனிய மக்களுக்கான முழுமையான ஆதரவை வழங்குவது மனிதாபிமான கடமைகளிலும் முக்கியமானதாகும். காசாவில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முற்றுகைகளையும் இனப்படுகொலை தாக்குதல்களையும் நிறுத்தும் வரை நாங்கள் காசாவுக்கு ஆதரவாக பலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவாக எங்களுடைய தாக்குதல்களை தொடர்வோம். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய பாதுகாப்பு அமைச்சர் இதனை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இனி வரக்கூடிய நாட்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான எங்களுடைய தாக்குதல்கள் தீவிரமடையலாம். இதற்காக நீங்கள் காத்திருக்க வேண்டும். மேலும் யமனினுடைய தலைமைகளை படுகொலை செய்வதன் மூலமாக காசாவுக்கு ஆதரவான எங்களுடைய போர் முனையை தடுத்து நிறுத்த முடியாது என்றும் யமனினுடைய தலைமைகள் படுகொலை செய்யப்பட்டாலும் எங்களுடைய தாக்குதல்கள் தொடரும் என்றும் யமன் அன்சாருல்லாவினுடைய ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அதாவது பலஸ்தீனிய தலைமைகளை குறிவைத்ததை போன்று ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய தலைமைகளை குறிவைத்ததை போன்று தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அமெரிக்காவும் யமன் ஹவுதி இராணுவத்தினுடைய அன்சாருல்லாவினுடைய தலைமைகளை குறிவைத்துள்ளார்கள். இந்த தலைமைகளை படுகொலை செய்வதன் மூலமாக யமன் ஹவுதி இராணுவத்தினை பலவீனப்படுத்த முடியும் என நினைத்துள்ளார்கள். அத்தோடு அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் யமன் தலைமைகளை குறிவைத்து தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு பிறகு யமன் ஹவுதி இராணுவத்தினர் பலவீனமடைந்து விடுவார்கள் என்று எண்ணி சவுதி அரேபியாவின் கூட்டுப்படைகளுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூட்டுப்படைகளுக்கும் இன்னும் தேவையான எல்லா விதமான ஆயுதங்களையும் வழங்கி யமனினுடைய தலைநகரான சனாவை கைப்பற்றுவதற்கான திட்டங்களையும் வகுத்துள்ளார்கள். இந்த திட்டங்களை நிறைவேற்றுவதற்காகவே கடந்த 4 நாட்களாக சவுதி அரேபியாவிலும் ஐக்கிய அரபு அமீரகத்திலும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் ரகசியமாக மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இவை தொடர்பாக முன்னே காணொளிகளில் நான் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். மேலும் இந்த திட்டங்களுக்கு அமைவாக நேற்றிரவு சவுதி அரேபியாவினுடைய கூட்டுப்படைகளும் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூட்டுப்படைகளும் அமெரிக்க கூட்டுப்படைகளும் ஒன்றிணைந்து யமன் மீது தரைவழி தாக்குதல்களையும் ஆரம்பித்துள்ளார்கள். குறித்த வரைபடத்தில் பச்சை நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசம் யமன் அன்சாருல்லாவினுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் இருக்கக்கூடிய பிரதேசமாகும். இலக்கம் 1 காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய யமனினுடைய தலைநகரான சனா பிரதேசமும் இலக்கம் 2 காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஹுதைதா துறைமுக பிரதேசமும் இன்னும் மிக முக்கியமான வர்த்தக நகரங்களும் யமன் அன்சாருல்லாவின் கட்டுப்பாட்டிலேயே இருக்கின்றது. யமனினுடைய தலைநகர் முழுவதும் யமன் அன்சாருல்லாவினுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் இருப்பதனால் தற்போது யமனினுடைய அரசாங்கமாகவும் யமன் அன்சாருல்லாவினுடைய அரசாங்கமே காணப்படுகின்றது. அடுத்து நீல நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசம் தெற்கு இடைநிலை அரசாக செயற்படுகின்றது. ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூட்டுப்படைகள் இந்த நீல நிற பிரதேசத்திலேயே நிலைநிறுத்தப்பட்டுள்ளார்கள். மேலும் இந்த படைகளை STC படைகள் என்றும் அழைப்பார்கள். அதாவது சதர்ன் டிரான்சிஷனல் கவுன்சில் படைகள் என்று அழைப்பார்கள். அடுத்து இளம் சிவப்பு நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசம் யமனின் இஸ்ரா கட்சிக்கு ஆதரவான படைகளுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் இருக்கக்கூடிய பிரதேசமாகும். இலக்கம் 3 காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய அல் ஜவுஃப் பிரதேசம் இஸ்லா கட்சியினுடைய ஆதரவான படைகளுக்கு கீழாலேயே காணப்படுகின்றது. அடுத்து மஞ்சள் நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசம் தாரிக் சாலேவின் ஆதரவு படைகளுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் இருக்கக்கூடிய பிரதேசமாகும். மேலும் சிவப்பு நிறத்தினால் காண்பிக்க
காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசம் சவுதி அரேபியாவினுடைய கூற்றுப்படைகளுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் இருக்கக்கூடிய பிரதேசமாகும். இலக்கம் 4 காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்களே சவுதி அரேபியாவினுடைய கூற்றுப்படைகளின் நேரடியான கட்டுப்பாட்டுக்கு கீழால் காணப்படுகின்றன. அடுத்து கருப்பு நிற கோடுகளினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசம் ISIS பயங்கரவாதிகள் மற்றும் அல் கைதா பயங்கரவாதிகளுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் இருக்கக்கூடிய பிரதேசமாகும். இலக்கம் 5 காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஹதர்மவுண்ட் பிரதேசமும் இந்த பயங்கரவாதிகளுடைய கட்டுப்பாட்டிலேயே காணப்படுகின்றது. அத்தோடு நேற்றிரவு இலக்கம் 7 காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசத்தின் ஊடாகவே ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூலிப்படைகள் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அதாவது யமன் ஹவுதி ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் இருக்கக்கூடிய தாய்ஸ் பிரதேசத்தை இலக்கு வைத்து இந்த ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூட்டுப்படைகள் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளன. அத்தோடு நாங்கள் சனாவை கைப்பற்றுவோம் என்றும் சனாவை கைப்பற்றுவது தான் எங்களுடைய அடுத்த இலக்கு என்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூட்டுப்படைகளான STC படையினுடைய தலைமை தளபதி தெரிவித்துள்ளார். இதற்கமைவாக நேற்றிரவு தாய்ஸ் பிரதேசத்தை இலக்கு வைத்து இவர்கள் உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அல் ஒக்லா மற்றும் அல் ஜனாத் பிரதேசத்தினூடாக நுழைந்து இந்த தரைவழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இருப்பினும் அவர்களால் குறித்த பிரதேசத்தினூடாக முன்னேற முடியவில்லை. குறித்த பகுதியில் இருக்கக்கூடிய யமன் ஹவுதி ராணுவத்தினர் இவர்களை தடுத்து நிறுத்துவதற்காக உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். STC படைகள் பின்வாங்கும் வரையிலே யமன் ஹவுதி ராணுவத்தினர் தரமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதனால் குறித்த பிரதேசத்திலிருந்து STC படைகள் பின்வாங்கியுள்ளன. அதே நேரம் நேற்றிரவு சவுதி அரேபியாவினுடைய கூட்டுப்படைகளும் தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளார்கள். இலக்கமெற்றினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய யமனின் வடமேற்கு பிரதேசத்தினூடாகவே சவுதி அரேபியாவினுடைய கூட்டுப்படைகள் தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளன. நேற்றிரவிலிருந்து குறித்த பிரதேசத்தினூடாக பீரங்கி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து குறித்த பிரதேசத்தினூடாக யமன் ஹவுதி ராணுவத்தினரும் தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளார்கள். எனவே தற்போது யமனினுடைய தெற்கு பிரதேசத்திலும் வடக்கு பிரதேசத்திலும் யமன் ஹவுதி ராணுவத்திற்கு எதிரான தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த தாக்குதல்களை முழுமையாக தடுத்து நிறுத்துவதற்காக யமன் ஹவுதி ராணுவத்தினரும் அதிரடியான உச்ச பதிலடி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். எனவே அமெரிக்காவினதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினதும் சூழ்ச்சி திட்டங்களுக்கு அமைவாக யமனுக்குள்ளே மீண்டும் உள்நாட்டு போரை ஆரம்பிப்பதற்கான ஆரம்ப கட்ட நிகழ்வுகள் மேற்கொள்ளப்பட்டுவிட்டன. இருப்பினும் சிரியாவில் இவர்கள் ஆடிய ஆட்டத்தினை யமனுக்குள்ளே ஆட முடியாது. யமன் ஹவுதி ராணுவத்துடைய மனித வளமானது உச்சளவில் காணப்படுகின்றது. கிட்டத்தட்ட 10 லட்சத்திற்கும் அதிகமான இராணுவ வீரர்கள் யமன் ஹவுதி ராணுவத்திடம் காணப்படுகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் நவீன ஆயுதங்களும் யமன் ஹவுதி ராணுவத்திடம் காணப்படுகின்றன. மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினாலும் அமெரிக்காவினாலும் யமன் மக்களையும் சமாளிக்க முடியாது. யமன் மக்களுடைய உறுதியை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினாலும் அமெரிக்காவினாலும் சிதைக்க முடியாது. அடுத்து இன்று அதிகாலை யமன் ஹவுதி ராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் டெல்-அவீவ் பிரதேசத்தை இலக்கு வைத்து அதிரடியான பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த முறை ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை பயன்படுத்தி இருக்கவில்லை. மேலும் யமன் ஹவுதி ராணுவத்தினர் ஏவி இருக்கக்கூடிய ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணையை ஜோர்டானினுடைய வான்படையானது சுட்டு வீழ்த்தியுள்ளது. இன்னும் ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணையானது டெல்-அவீவ் பிரதேசத்தை அடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இந்த பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை தொடர்ந்து யமன் ஹவுதி ராணுவத்தினர் அஷ்கலோன் பிரதேசத்தை இலக்கு வைத்து அதிரடியான ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த ட்ரோன் தாக்குதல்களும் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. காசாவுக்கான மனிதாபிமான உதவிகள் தொடர்பாக டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நான் ஒரு பொழுதும் ஜோ பைடனை போன்று செயற்பட மாட்டேன். ஜோ பைடன் காசாவுக்கான மனிதாபிமான உதவிகளை அதிகமாகவே வழங்கியுள்ளார். நான் ஒரு பொழுதும் அவ்வாறு காசாவுக்கான மனிதாபிமான உதவிகளை வழங்கப் போவதில்லை. இஸ்ரேலிய பணைய கைதிகள் நிபந்தனையின்றி முழுமையாக விடுவிக்கப்படும் வரை எந்த விதமான மனிதாபிமான உதவிகளையும் காசாவுக்கு செல்ல அனுமதிக்க மாட்டேன் என டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். அடுத்து எங்களுடைய போராளிகளின் வீரமும் வடக்கு காசாவில் அவர்கள் மேற்கொண்டிருக்கக்கூடிய களப்பணிகளும் ஒட்டுமொத்த சுதந்திர மக்களுக்கும் முன்மாதிரியாகவே இருக்கின்றது. காசாவிலே எதிரி மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்துள்ளான். வடக்கு காசாவிலே எதிரி நினைத்து கூட பார்க்க முடியாத இழப்புகளை சந்தித்துள்ளான். இருப்பினும் எதிரி வடக்கு காசாவிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகளை முழுமையாக மறைத்து விட்டான். காசாவின் யுத்தகாலத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகளை முழுமையாக மறைத்து விட்டான். இருப்பினும் காசாவின் யுத்தகாலத்தில் இவர்களால் எந்த விதமான வெற்றிலக்களையும் அடைந்து கொள்ள முடியாது என அபு உபைதா அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்து பலஸ்தீனிய போராளிகள் காசாவிலே தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக அல் கஸாம் படையினர் அல் தாவும் பிரதேசத்திலே தரமான பொறிகளை வைத்துள்ளார்கள். இந்த பொறிகளின் மூலமாக குறித்த பிரதேசத்தினூடாக வருகை தந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளை கொத்தாக தட்டி தூக்கியுள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்திலே ஜில்சல் வெடிகுண்டை பயன்படுத்தி 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களையும் வெடிக்கச் செய்துள்ளார்கள். இதைத் தொடர்ந்து இவர்களை அள்ளிச் செல்வதற்காக வருகை தந்த மெர்காவா போர்த்தாங்கி வாகனம் ஒன்றையும் ஷவாஸ் வெடிகுண்டின் மூலமாக வெடிக்கச் செய்துள்ளார்கள். அடுத்து அல் கஸாம் படையினர் ஜபலியா கிழக்கு பிரதேசத்தில் வீடொன்றிற்குள்ளே பதுங்கியிருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை சுற்றி வளைத்து EBG ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே 5க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொத்தாக அளிக்கப்பட்டுள்ளார்கள். அதேபோன்று அல் கஸாம் படையினர் பெய்ட் லாஹியா பிரதேசத்திலே 3 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை கத்தியால் அழித்துள்ளார்கள். மேலும் இவர்களுடைய ஆயுதங்களை கைப்பற்றி குறித்த பிரதேசத்திலே வீடொன்றில் பதுங்கியிருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக பயன்படுத்தி அவர்களையும் அழித்துள்ளார்கள். அதேபோன்று யாசின் ஏவுகணையை பயன்படுத்தி ஒரு ட்ரூப்ஸ் கேரியர் வாகனத்தையும் அழித்துள்ளார்கள். அடுத்து அல் அக்ஸா படையினர் பெய்ட் லாஹியா பிரதேசத்தில் ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தை அழித்துள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்திலே ஒஃபென்சிவ் தாக்குதல்களை மேற்கொண்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுக்கு பொறி வைத்து தாக்கியுள்ளார்கள். எனவே நேற்று மாலை 6 மணியிலிருந்து இன்று மாலை 6 மணி வரையில் கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைவாக
பதிலடியாக காசாவின் யுத்த காலத்தில் 4 மெர்காவா போர்த்தங்கி வாகனங்களும் ஒரு ட்ரூப்ஸ் கேரியர் வாகனமும் அளிக்கப்பட்டுள்ளன. 20க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.